வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஓரளவு வாலடைல் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதே மாரி ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 58 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு நல்ல லோல இருந்தது. அங்கருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெக்கவரியும் இப்ப வந்து போஸ்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நிலைக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும். வழக்கம் போல 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு சைட் மூவ்மெண்ட்ட வந்து அதிகரிச்சாங்கன்னா என்ன வேணா வந்து நடக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். சில லார்ஜ் கேப் பங்குகள் நிஃப்டி 50க்கு ஒரு நல்ல சப்போர்ட்ட வந்து குடுத்துட்டுருக்கு. அதில குறிப்பா பார்க்க வேண்டிய பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணி நிஃப்டி 50க்கும் ஒரு நல்ல சப்போர்ட்ட இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. அதே மாரி ஐசிஐசிஐ பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்து, அதுவும் வந்து நிஃப்டி 50 கீழ விழுகாம காப்பாத்திட்டு இருக்கு அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 முக்கியமான பங்குகளா என் கண்ணுல வந்து பட்டது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடிசி வந்து ஒரு ரூ. 300க்கு வரும் அப்டின்ட்டு ஆர்டர் போட்டு வந்து வச்சிருந்தேன். ஆனா, ஸோ கனவெல்லாம் உடைச்சுட்டு ஐடிசி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. ரூ. 302 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்திருந்தது. சரி ஒரு ரூ. 2 தான் வந்துரும் அப்டின்னு நான் நெனச்சேன். பட் இன்னைக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கைவிட்டு போயாச்சு. ஸோ மேபி திரும்ப வருமா அப்டிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வருதோ வரலையோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன வந்து இந்த ஐடிசில நான் பண்ணிட்டே தான் வந்து இருக்கேன். ஸோ ஃபர்தரா மேபி வந்ததுன்னா, அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாங் டெர்ம்க்கு ஒரு பெரிய பொசிஷன் வந்து பில்ட் பண்றதுக்கு. பட் இன்னைக்கு டேல வந்து ஏமாத்திருச்சு. ஸோ டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ லைவ்ல வந்தாச்சு. இன்னையிலருந்து சிகரெட் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் செய்தி இருக்கா? ஏதாச்சும் சிகரெட் பிரைஸ்ல மாற்றம் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐடிசி இன்னைக்கு டேல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி இடிஎஃப் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எஃப்எம்சிஜி இடிஎஃப் வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ எஃப்எம்சிஜி இடிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம். யார் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டைரக்ட்டா வந்து ஐடிசி வாங்க போறதில்ல, ஹெச்யூஎல் வாங்க போறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில நம்ம இந்த எஃப்எம்சிஜி இடிஎஃப்ப வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இந்த எஃப்எம்சிஜி இடிஎஃப் பார்க்கும்போது இப்போ ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் என்ன கலவரத்தில இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளால டைரக்ட்டா வந்து எஃப்எம்சிஜி பங்குகள ஃபோக்கஸ் பண்ண முடியலைன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல வாய்ப்பு இந்த எஃப்எம்சிஜி இடிஎஃப் தான். ஸோ இப்ப பார்க்கும்போது எஃப்எம்சிஜி இடிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ரூ. 54க்கு கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பல எஃப்எம்சிஜி பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இப்போ நெகட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு லோ பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் டைமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. இந்த மாரி எஃப்எம்சிஜி இடிஎஃப்ப பொறுத்தவரைக்கும். பட் நான் பெரும்பாலும் வந்து எஃப்எம்சிஜி இடிஎஃப்ல இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ நானும் எனக்கு அடுத்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறனால நான் டைரக்ட்டா எப்படி நான் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து எஃப்எம்சிஜி இடிஎஃப்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணல. மாறா ஐடிசி ஃபோக்கஸ் பண்றேன். ஒரு பக்கம் கோல்கேட் பண்றேன். இன்னொரு பக்கம் ஜோதி லேப் பண்றேன். ஹெச்யூஎல் மேபி வந்ததுன்னா பண்ணுவேன். இல்லைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு கணிசமான குவான்டிட்டிஸ் ஹெச்யூஎல்ல என்கிட்ட இருக்கு. ரொம்ப நாளா அக்யூமுலேட் பண்ணது தான். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது பொசிஷன் பில்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஹெச்யூஎல்ல பொறுத்தவரைக்கும். அதனால எஃப்எம்சிஜி இடிஎஃப் எனக்கு தனியா வேணும் அப்படின்ட்டு இல்ல. பட் இதே மாரி ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி என்னால வாங்க முடியலன்ட்டு ஆட்டோபீஸ் வாங்குனேன். ஏன்னா, மாருதி சுசுகி கீழ மேபி என்னால இறங்குச்சுன்னா, அந்த டைம்ல நம்மளால ஸோ அவ்வளோ காச குடுத்து தொடர்ந்து நம்மளால அத வாங்க முடியுமா? ஆவரேஜ் பண்றது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். அதனால ஆட்டோபீஸ் அட்ராக்டிவா தெரிஞ்சது. பல பங்குகள் இருந்தது. அதனால ஆட்டோபீஸ் பக்கம் நான் போனேன். ஸோ ஆட்டோபீஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. ஸோ அதே மாரி எஃப்எம்சிஜி இடிஎஃப்பும் குடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இதில அதிக வெயிட்டேஜ்ன்னு பார்க்கும்போது ஹெச்யூஎல் அண்ட் இந்த ஐடிசி இவங்க 2 பேரோட வெயிட்டேஜ் தான் இந்த எஃப்எம்சிஜி இடிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் அதிகமா வந்து இருக்கும். அதனால 2மே நல்ல தரமான ஒரு பங்கு. ஸோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. இது எஃப்எம்சிஜி இடிஎஃப் பற்றி நம்ம நண்பர்கள் கேட்டதுக்கான பதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் 2ம் பார்த்தீங்கன்னா, மங்கலம் பாடிட்டு இருக்கு. கரண்ட்டா கோல்டு பீஸ் ஒரு 4.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. சில்வர் பீஸ் பார்க்கும்போது ஒரு 15% வரைக்கான ஒரு சரிவ வந்து குடுத்திருக்கு. காலையில பார்க்கும்போது இதுக்கும் மேல இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் சில்வர் இறங்கியிருந்தது. கோல்டு பீஸ் பார்க்கும்போதும் ஒரு சரிவு ஒரு 7, 8% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ இப்போ ஓரளவு 2மே வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பட் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது
கோல்டு ஃப்ளாட்டாகும். சில்வர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சரிவையும் வந்து குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. கரண்ட்டா சில்வர் வந்து ஒரு 11% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. ஒரு 17, 18% ஓரளவு பார்த்தீங்கன்னா, சில்வர் மீண்டு வந்துருச்சு அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கு டே லோல இருந்து. பட் இது நிலைக்குமா அப்டிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஏறிட்டு இருக்கு. ஆனா, நீங்க நெனச்சு பாருங்க அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாசம் பார்த்தீங்கன்னா, என்ன இடத்துல 3 மாசம் முன்னாடி என்ன இடத்துல இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதிலிருந்து, இப்ப வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சில்வர் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சரிவு இல்ல. கடந்த 3 மாசத்துல மட்டும் ஒரு 69% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இது 200% வரைக்கும் ஏறி இருந்தது. அதனால தான் இப்ப விலகக்கூடிய ஒரு வீழ்ச்சி, பெரிய ஒரு வீழ்ச்சியா பலரோட கண்ணையும் வந்து உறுத்திட்டு வந்துட்டுருக்கு. ஸோ சேம் இதே அளவுக்கான ஒரு 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 டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா, கோல்டுலயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா கோல்டோட சரிவ விட சில்வர்ல பெரிய அளவுக்கான வேல்யூ இருக்கிறதுனால, அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கோல்டுக்கும் அதே ஒரு கதை தான். ஸோ என்ன மாரியான ஒரு ஏற்றம் பாருங்க. சில்வர் பார்க்கும்போது கடந்த 3 மாசத்துல 200% ஏறுச்சு. கோல்டு ஒரு 50%, 54% ஏறியிருக்கு. ஸோ இப்ப கரண்ட்டா பார்க்கும்போது, கடந்த 3 மாசத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா, கோல்டு ஒரு 21% வரைக்கான ரிட்டர்ன குடுத்திருக்கு. கடந்த 3 மாதத்துல மட்டும். சில்வர் பார்க்கும்போது ஒரு 60%க்கு மேலான ரிட்டர்ன குடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு டபுள் த டைம்ஸ்க்கு மேல அதிகமான ரிட்டர்ன சில்வர் இந்த ஒரு டவுன்ஃபால்லயும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சரியட்டும் நல்லது தான். சரிஞ்சா தான் நம்மள பொறுத்தவரைக்கும் யாருக்கு தேவை இருக்கோ, அவங்க தேவைய பூர்த்தி செய்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பா அமையும். ஸோ சரியணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதலாவும் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது கோல்டு அண்ட் சில்வர் பற்றியான அப்டேட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. ஸோ தங்க மைல் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி தான் வந்திருக்கு. 13,000 790 நான் நினைக்கிறேன். 790 800 கிட்டயே ஒரு கிராம் வந்து இருக்கு. 22 கேரட். ஸோ எப்படியே வந்து குறைஞ்சு திரும்ப ஒரு 11,000 10,000லாம் வந்ததுன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவு பரவாயில்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, ஏசியன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே வீக்கா வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா சைனா மார்க்கெட் 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஹாங்செங் ஒரு 2.25%. ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 1.5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 தப்பிச்சிருச்சு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா நேத்தே நம்ம வாங்கிட்டோம்ல. இவனுங்க வாங்கலைல்ல. அதனால இன்னைக்கு இவனுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடருதா அப்படிங்கிறத பார்ப்போம். சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்ட்டு. அதே மாரி சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் பார்க்கும்போது, ஃபாரின் எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் என் கண்ணுல பட்டுது செக் பண்ணேன். பட் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பங்குகள் அனைத்துமே இப்போ ஒரு நல்ல ஒரு பீக்ல இருக்கக்கூடிய பங்குகளா தான் வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடா இருந்தாலும் அதில இருக்கக்கூடிய பங்குகள நீங்க தனித்தனியா வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் டீப்பா அனலைசிஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இல்லைன்னா கொஞ்ச நாள் பெர்ஃபார்மன்ஸே இல்லாம இருக்குமே தவிர, ஸோ பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாது. பட் பீக்ல வாங்குனா, ஸோ பெரிய ஒரு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது எந்த இடமா இருந்தாலும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு இறக்கம் க்ரூட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தவரைக்கும் ஒரு செய்தி என்னன்னா, ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து வெனிசுலாலருந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலா ஈரான்ல அவங்க ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ட்டும் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யால வாங்கக்கூடாதுன்னாங்க. இப்போ ஈரான்ல வாங்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ சாங்ஷன் தொடர்ந்து இருந்துட்டே தான் வந்துட்டுருக்கு. ஈரான்ல வாங்குறது இதுக்கு முன்னாடியே கூட பேன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அமெரிக்கா பொறுத்தவரைக்கும். ஸோ நமக்கு எப்படியும் வெனிசுலாலருந்து வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம இதில வெனிசுலாலருந்து வாங்குறது மூலியமா டாரிஃபும் மேபி வந்து கட் பண்ணலாம். ஸோ இதனால மார்க்கெட்டும் மேபி திரும்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேத்து ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். என்னன்னா, இந்தியா மார்க்கெட்டே வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்ப நான் பங்குகள வச்சுக்கலாமா? வித்துக்கலாமாங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கேன் அப்படின்னு வந்து நேத்து ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். ஸோ அந்த நபருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட் இல்ல. ஸோ இந்தியா மார்க்கெட்டே வேஸ்ட் அப்படின்னா, விக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியே உங்ககிட்ட வரக்கூடாது. ஸோ இதுலயே வேஸ்ட் அப்படின்னு சொல்ற இடத்துலயே உங்களுக்கான ஒரு ஆன்சர் வந்து இருக்கு. வித்து போட்டு வெளிய போகலாம்ல. ஸோ அதுக்கு பதிலா
இந்தியா மார்க்கெட்டுக்கு பதிலா எந்த மார்க்கெட்ட வந்து அவர் சூஸ் பண்ண போறாருன்னா, வெனிசுலா அண்ட் வியட்நாம் மார்க்கெட்ட வந்து சூஸ் பண்ண போறாராமா. ஸோ, அவருக்கு நம்ம எல்லாரும் ஆல் த பெஸ்ட் சொல்லி வழி அனுப்பி வச்சிரலாம். இந்தியா மார்க்கெட்ல முதலீடு பண்ண வேண்டாம்னு நம்மளே வந்து சொல்லி விட்டுறலாம். ஸோ, இப்ப என்னன்னா, இப்போ இந்தியா இங்க பார்க்கும்போது பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ, வெறும் இப்ப நிஃப்டி 50 அண்ட் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் சரிவ வந்து குடுத்துட்டுருக்கு. இந்த சரிவே வந்து தாங்க முடியல அப்டின்னா, ஸோ இத விட டவுன்ஃபால் ஆச்சுன்னா, ஸோ 15,000 நிஃப்டி 15,000க்கு வந்ததுன்னா நீங்க அக்யூமுலேட் பண்ணுவீங்களான்னு என்னைய பார்த்து கேட்டாங்க. நிஃப்டி 15,000க்கு வந்தா நான் அக்யூமுலேட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு மேல ஒரு நல்ல பொசிஷன பில்ட் பண்றதுக்கான விஷயத்த தான் நான் வந்து முயற்சி பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற பிளானும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த பல நாட்களுக்கு முன்னாடி பொறுமையா இருங்க, வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம். பொறுமையா இருங்க, வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலான்ட்டு ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பலருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தூக்கி லிக்விட் ஃபண்ட்ல போடுறது, மத்த நல்ல ஒரு சேஃபான ஒரு இடத்துல முதலீடு பண்றதுங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம வந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் எதுக்குன்னா, பின்வரும் நாளில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடந்ததுன்னா, ஸோ அந்த டைம்ல நம்ம முதலீடு பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பேக்கப்ல வந்து கேஷ் இருக்கும். இதுக்காக தான் வந்து நம்ம அத வந்து பண்ணிட்டே வந்து இருந்தோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த டைம்ல நம்ம பயந்து ஓடிட்டு இருந்தோம்னா, வேலைக்கே வந்து ஆகாது. அதே மாரி 15,000 எல்லாம் வராது. ஸோ பயமா இருந்ததுன்னா தாராளமா நீங்க வெளிய போய்க்கலாம். யாரையும் கைய புடிச்சு இழுத்து முதலீடு பண்ணியே ஆகணுன்ட்டு நானும் சொல்றதில்ல, நம்ம மார்க்கெட்டும் சொல்றதில்ல. உங்களோட ஆசைக்கு வரீங்க, பண்றீங்க. உங்களுக்கு புடிக்கலையா வெளிய போயிட்டே இருங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட கிட்ட இருந்து சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. நேத்து நம்ம பார்த்தோம் வரல. நேத்து மற்ற கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்தோம். ஸோ இதில மாருதி சுசுகியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% உயர்ந்திருக்கு. 2,36,963 யூனிட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் வித்திருக்காங்க. ஸோ இதில ஓவராலா பார்க்கும்போது டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ல அது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 1,74,500 யூனிட் கிட்ட வித்திருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்காங்களே தவிர, ரொம்ப சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. அதே சமயத்தில எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது மாருதி சுசுகிக்கு சூப்பரா வந்து உயர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஓவரால் சேல்ஸ மாருதி சுசுகிக்கு தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஜனவரி மாதம் என்னென்ன மாடல்ஸ் வந்து நல்ல டாப் பொசிஷன வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்இசி, பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு செய்தி வேற தீயா வந்து பரவிட்டு வந்துட்டுருக்கு. பட் இது வந்து மெர்ஜர் அப்படிங்கிற மாரி எந்த இடத்துலயும் வந்து நேத்து சொல்லலன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி 2 பங்குலயும். ஸோ இதுக்கு பதிலா மெர்ஜர் அப்படின்னு நடந்ததுன்னா, மெர்ஜர் எதுக்கு அப்படின்னு தான் என்னோட கேள்வியும் இருக்கு. ஸோ மெர்ஜருக்கு பதிலா அப்படியே வந்து விட்டுறலாம். 2மே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட்ட குடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களா வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில 2யும் மெர்ஜ் பண்றதுனால ஏதாச்சும் ஒரு ஒரு டிவிடெண்ட் குறைக்கிறது, இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவானுங்களோ அப்படின்ட்டு ஒரு பயமும் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கரண்ட்டா 2மே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19% டிவிடெண்ட் ரிட்டர்ன வருஷத்துக்கு வந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய பங்குகளா வந்து இருக்கு. ஸோ இந்த பங்குகள்ல ஏதாச்சும் இது குழப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்றேன்ட்டு ஒரே அடியா குழப்பி விட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய தலையில இடி விழுந்த மாரி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் வந்து கிடையாது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமீண வாங்குவது உறுதி அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா ஆக்சிஸ் பேங்கோட சப்சிடரியா கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாரி தான் இண்டஸ்இண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பண்ணாங்க. எது ஸோ இந்த பாரத் ஃபினான்ஷியல் ஒரு என்பிஎஃப்சிய வந்து இவங்க கூட வந்து இணைச்சாங்க. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு மைக்ரோ ஃபினான்ஸ். பட் இந்த இடத்துல மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ எல்லாம் முடியிற ஒரு ஸ்டேஜ் ஆயாச்சு. ஸோ ரெக்கவர் ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆக்சஸ் கிராமீண இழுக்குறாங்க. பட் இது ஏதாச்சும் பின்னாள்ல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படுமா? ஸோ அந்த டைம்ல ஒரு பேட் லோன்ஸ் வந்து கிரியேட் ஆகுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அக்யூசேஷன் கம்ப்ளீட்டா நடந்து முடியுதா? இல்லையான்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பல பங்குகளோட ரிசல்ட் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!